கிராம சபான்றது என்னன்னு தெளிவா தெரிஞ்சுங்க. வந்து பாத்துட்டு போறது கிராம சபா இல்ல. நமக்கு என்ன தேவையோ அதை அரசாங்கத்திட்ட முறையிட்டு கேட்டு பெறறதுக்கு தான். இப்ப உங்களுக்கு இந்த இடத்துல எனக்கு இது வேணும்னு நீங்க முடிவு பண்ணி தீர்மானம் எழுதி அனுப்புனா நீதிமன்றத்தால கூட அந்த தீர்மானத்தை கேன்சல் பண்ண முடியாது. உரிமை கிடையாது. நீதிமன்றத்தையே உரிமை கிடையாது. இந்த இடத்துல இது பிரிட்ஜ் வருது, இது அந்த இடத்துல கட்டுறான்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டாலும் கிராம சபா மூலியமா தீர்மானத்தை எழுதி போட்டா அதை தள்ளுபடி பண்ற உரிமை நீதிமன்றத்தே கிடையாது. அவ்வளவு வலிமை இந்த கிராம சபாக்கு இருக்குது. கிராம சபா ஏதோ பொட்டாம்போது போறது கிடையவே கிடையாது. இது கிராம சபான்றது தங்களுக்கான ஆட்சியை தாங்களே நிர்வகிக்கிறதுக்காக தான் இந்த கிராம சபா கொண்டு வருது. இதுக்கு மேல வரவங்க எது வேணாலும் கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கறது தான் கிராம சபா. நீங்க நம்ம கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்றதுதான் அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே. ஏன்னா நம்ம போட்ட ஓட்டால தான் அவங்க அதிகாரத்தில் உட்கார்றாங்க. நம்மளுடைய சேவகர்கள் தான் அவங்க. நமக்கு தான் அவங்க வேலை செய்யறாங்க. சோ நம்ம கிட்ட வேலை செய்யற தொழிலாளிங்க நம்ம என்ன வேலை சொல்லுவோமோ அது செஞ்சீங்கன்னா அவங்க செஞ்சு தர வேண்டியது நம்ம கடமை, அவங்க கடமை. புரியுதுங்களா? கிராம சபா சாதாரண விஷயம் இல்ல. நீதிமன்றமே ஒரு விஷயத்தை கேன்சல் பண்ணா அதை கிராம சபா மூலியம் நிறைவேற்ற முடியும். அவ்வளவு பவரான விஷயம் நீதிமன்றம் கிராம சபா அதனால நீங்க கிராம சபா சாதாரண நினைக்கிறேன். எல்லாரும் சொல்லி எல்லாருமே வரவங்க ஒன்றுபடல் தான் உண்டு வாழ். நம்ம ஊராட்சிக்கு என்ன தேவை நம்ம கேட்டு வாங்கலாம். அரசாங்க தரதை ஏற்கிறதுக்கு கிராம சபா கிடையாது. அரசாங்கம் ஒரு விஷயத்தை நம்மளால திணிச்சாலும் அது நமக்கு வேணாம், எங்களுக்கு இது வேணாம் கிராம சபா தீர்மானம் எழுதி போட்டா அரசாங்கம் தீர்மானத்தை கேன்சல் பண்ணி தான் ஆகணும். அவ்வளவு வலிமை மிக்கது கிராம சபா. அடுத்த கிராம சபா இன்னும் பெருந்தரலா திரளி இந்த கல்குவாரி நமக்கு வேணாம் எழுதி கொடுப்போம். ஏன்னா கல்குவாரி வெடிக்கிறப்ப என்னன்னா அந்த டஸ்ட் படிக்கிறப்ப சுவாசிக்கிறப்போ நமக்கு புத்துநோய் வரும். எல்லாருமே கேன்சர் செத்து போயிரும். பாத்துங்க. இங்க இருக்கிற வயசானவங்க சொல்றேன், நீங்க வாழ்ந்துட்டீங்க, நாங்கெல்லாம் வாழணும். நீங்க வாழ்ந்துட்டீங்க, எல்லாத்தையும் பாத்துங்க. நாங்க சின்ன பசங்க, நாங்களும் வாழணும். இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா நோயில் இருக்கிறாங்க. நீங்க வாழ்ந்தோம், நாங்களும் ஒரு 50, 60, 70 வயசு வாழணும். அதனால அடுத்த கிராம சபால பெருந்தரலா தெரியலி தீர்மானம் எழுதி எங்களுக்கு கல்குவாரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதி தீர்மானம் கொடுப்போம். இந்த கிராம சபா கொடுங்க. அடுத்த கிராம சபா எல்லாரும் ஒன்னா கூடுவோம். ஒரு இயற்கை வளம் அந்த இடத்துல 12 கோடி வருஷமா நிக்குது இந்த மலை, நம்ம ஊர் மலை. அத்தனை வருஷமா அது அங்க ஊருக்குன்னா அது மொத்தம் மேக்னெட்டிக் போர்ஸ் அந்த கிராமம் பூரா பரவும். அதனால ஊருக்கு நல்லது நடக்கும். ஆனா மத்த மலையை வெட்டி திரும்பிட்டோம்னா அதெல்லாம் நெகட்டிவ். அந்த 12 வருஷமா அந்த காந்த புல தன்மை மாறிச்சுன்னா ஊரு நாசனமா போயிடும். நம்ம ஊரை காப்பாற்றது எல்லாரோட வேலையும் தான். பொறுப்புல இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் தான் இல்ல. புரியுங்களா? அதான் அடுத்த கிராம சபாக்கு எல்லாரும் குடும்பமா கூட்டணுவாங்க. கேள்வி கேட்டாதான் மாறும். கேள்வி கேட்காத வரைக்கும்